அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் இன்னைக்கு பீக்கங்காய் சாம்பார், கோரைக்காய் பொரியல். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு பீக்கங்காய் வெட்டி வச்சுருக்கேன், 2 முருங்கைக்காய், 2 சின்ன தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். கோவைக்காய் பொரியலுக்கு கோவைக்காய் ஒரு 1/4 கிலோ கோவைக்காய், ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 மிளகா, எண்ணெய், கொஞ்சோண்டு வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு 2 வதக்க வதக்கிக்கணும். கோவைக்காய் பொரியல் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம், மிளகா போடுறேன். 2 வதக்கிட்டு கோவைக்காய் போட்டுறேன். கோவைக்காய் போடுறேன். அதுக்கு தேவையான பொடி, சாம்பார் பொடியே போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். கோவைக்காய் 2-3 தடவை கிண்டி விடணும். மூடி வச்சுட்டு 2 தடவை எடுத்து கிண்டி விடணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். சாம்பார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/2 மூடி. பருப்பையும் சேர்த்து போட்டுடலாம். சாம்பாருக்கு மேல் பொடி, மிளகாத்தூள், மல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சது கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும். கோவைக்காய் ரெடி ஆயிடுச்சுப்பா. கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிற வேண்டியதான். அடுத்து சாம்பார் தாளிக்கணும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
இது ரொம்ப இந்த சூடு இதில் போட்டால் போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. தேங்காய் போட்ட பிறகு சாம்பாரை தாளிச்சிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி. சாம்பாரை தாளிச்சிடலாம். கடுகு 1/2 ஸ்பூனு, உளுந்து 1/2 ஸ்பூனு, சீரகம் சும்மா கொஞ்சம் வாசத்துக்கு, வெந்தயம் 2 3 அப்போதே போட்டோம். நாளைக்குமே போட்டால் நல்லாயிருக்கும். காயமும் இதிலே போட்டுடலாம். பெருங்காய பொடி, கருவேப்பிலை இல்லை, அதனால போடல. சாம்பார் ரெடி. சாதம் வடித்து வச்சுருக்கேன். சுட சுட சாதம், சாம்பார், கோவைக்காய் பொரியல் ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.